அப்புறம் நான் வந்துட்டு நிறைய எங்கள் தாத்தா கிட்ட கேட்டு விஜயகாந்த் டெத்துக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்களை விசாரிக்க ஆரம்பித்தேன். நிறைய பேர் உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதாவது பாதி உண்மைகளை சொன்னாங்க, சில பேர் உண்மைகளை சொல்ல மாட்டாங்க. சில பேர்கிட்ட கோவப்பட்டு மிரட்டி சண்டை போட்டு அப்பாவை கூட அடித்து போட்டிருக்கேன். ஒரு டைம் சண்டையில் கோவத்தில் அம்மாவையும் அடிச்சிருக்கேன் ஒரு தடவை. அந்த மாதிரி உண்மைகளை வந்து சொல்லாமல் மூடி மறைச்சிக்கிட்டு எல்லா பேரும் இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது இங்கே நான் மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறப்போ பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் அம்மா ஒரு நாள் மன்னிக்க மாட்டேன், அப்பா ஒரு நாள் மன்னிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு நான் தனியாக தான் இருக்கேன். அம்மா அப்பா யாரையும் 2 பேருமே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய உண்மைகளை மறைச்சிட்டாங்கல்ல என்கிட்டேருந்து. நான் கஷ்டப்படுறதுக்கு காரணமாயிட்டாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணமாயிட்டாங்க. அதனால வந்து அம்மா அப்பா 2 பேருமே வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தனியாக தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. சினிமாவில் நடந்த விஷயங்களை நான் நிறைய சொல்கிறேன் நான்.